திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா. திருச்சதகம் மெய்யுணர்தல் அதிகாரத்தின் முதல் 9 பாடல்களை சிந்தித்த நமக்கு இந்த பதிகத்தின் 10வது பாடலை சிந்திப்பதற்கு இன்று இறையருள் கூட்டியிருக்கின்றது. பதிகத்தின் 10வது பாடல். புகவே தகேனூனக்கன்பருள் யானென் பொல்லாமணியே, தகவேயனை ஊனக்காட்கொண்ட தன்மய புன்மையரை, மிகவே உயர்த்தி விண்ணூரை பணித்தி அண்ணா அமுதே, நகவே தகும் எம்பீரான் என்னை நீ செய்த நாடகமே. பெருமானே உண்மையான மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து கொண்டு பெருமானை நான் தொடர்ந்து பணிந்து வணங்கியதால் தான் எவ்வாறு உயர்வினை அடைந்தேன் என்பதை மணிவாசக அடிகளார் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். புகவே தகேன், புகுவதற்கு தகுதி படைத்தவனாக இல்லாதவன் என்று தன்னை குறிப்பிட்டுக் கொள்கின்றார். எங்கு புகுவதற்கு என்ன தகுதி, அதைத்தான் நாம் பார்க்கணும், இங்கே சிந்திக்க வேண்டும். அடியார் கூட்டத்துள் புகுவதற்கு தகுதியற்றவனாக இருந்தவன் தான் என்று இங்கே கூறுகின்றான். புகவே தகேன், உனது அடியார் கூட்டத்திற்குள் புகுவதற்கு தகுதியற்றவனாக நான் திகழ்ந்தேன். எங்கோ தொண்டி துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்த என்னை காந்தம் இரும்பினை கவர்வது போன்று நீதான் என்னை இழுத்தாய். நீ இழுக்கின்றாய் என்பதையும் புரிந்து கொள்ள முடியாதவனாக நான் திருப்பெருந்துறை வந்தடைந்தேன். அங்கே அடியார் கூட்டத்திற்குள் என்னை சேர்த்து எனக்கு நீ உபதேசமும் செய்து என்னை உயர்ந்த நிலைக்கு ஆளாக்கினாய் என்பதை இங்கே உணர்த்துகின்றார். புகவே தகேன், உனக்கு அன்பருள், உனது அடியார் கூட்டத்திற்குள் புகுவதற்கு தகுதியற்றவனாக நான் இருந்தேன். ஆனால் என் பொல்லாமணி, பொல்லாத மணி என்று பொருள் கொள்ள வேண்டும். பொல்லா பிள்ளையார் என்று, ஒளியால் செதுக்கப்படாத பிள்ளையார், சுயம்புவாக தோன்றிய பிள்ளையார் என்று திருநாரையூர் தலத்தில் உள்ள விநாயகப் பெருமானையும் மற்றும் பல இடங்களில் காட்சி தரும் விநாயகப் பெருமானையும் குறிப்பிடுவார்கள். அவ்வாறு ஒளி தரும் மணியாக திகழ்பவன் பெருமான், எவராலும் செதுக்கப்படாத ஒளியாக திகழ்பவன் அவன், தானே தோன்றிய ஒளியாக திகழ்பவன் அவன். அதைத்தான் இங்கே பொல்லா மணி என்று குறிப்பிடுகின்றார். ஒளி சிறந்த ஒளி தரும் மணியாக தானே தோன்றிய பெருமானே, சிறிதும் தகுதியற்ற என்னை நீ தகுதி வாய்ந்த அடியார்கள் கூட்டத்துடன் சேர்த்து வைத்தாய். புகவே தகேன் அன்பருள் யான், என் பொல்லாமணியே என்ற தொடரை முதலில் கொண்டு வந்து வைத்து, என் பொல்லாமணியே புகவே தகேன், அன்பருள் புகவே தகேன் யான் என்று தனது நிலையை குறிப்பிடுகின்றார். தகவே எனை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை. தகவு என்றால் பொருத்தம் என்று பொருள். அத்தகைய உனது அடியார்களின் கூட்டத்திற்குள் புகுவதற்கு தகுதி ஏதும் இல்லாதவனாக இருந்த என்னை எனக்கு உரிய தகுதிகளை பொருத்தி, தகவே எனை, அந்த உரிய தகுதிகளை பொருத்தி என்னை நீ ஆண்டு கொண்டாய். நீ ஆண்டு கொண்ட தன்மையினால் நான் அத்தகைய அடியார்களுடன் சேர முடிந்தது. தகவே எனை உனக்கு ஆட்கொண்ட தன்மை, அந்த அடியார்களைப் போன்று நானும் உனக்கு அடிமையாக மாறும் வண்ணம் பெருமானே நீதான் அருள் புரிந்தாய், நீதான் என்னை ஆண்டு கொண்டாய். தகவே எனை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை, எந்த இழிந்த தன்மையில் இருந்தேன் நான், அத்தகைய இழிந்த தன்மையில் இருந்ததையும் பொருட்படுத்தாமல் மிகவே உயர்த்தி, என்னை மிகவும் உயர்த்தி விண்ணோரை பணித்து, விண்ணோர்களும் என்னை பணிந்து வணங்குமாறு
பெருமானே நீ என்னை மாற்றிவிட்டாய், மிகவே உயர்த்தி விண்ணோரை படித்து. பெருமானே, அண்ணா அமுதே, நகவே தகும் எம்பிரான் நீ என்னை செய்த நாடகமே. அண்ணா அமுது என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அண்ணா என்றால் நெருங்க முடியாதவன் என்று பொருள். அண்ணாமலை என்று அந்த தலத்திற்கு பெயர் வந்த காரணமே, தங்களின் இடையே நெருப்பு பிழம்பாக தோன்றிய அந்த சோதியன் பெருமானின் அடியையும் முடியையும் காண முடியாமல் திருமாலும் பிரமனும் திகைத்தனர் என்பதால் தான் அந்த தலத்திற்கு அண்ணாமலை, நெருங்க முடியாத மலை. அதாவது பெருமானின் திருவடியையும் திருமுடியையும் திருமாலும் பிரமனும் நெருங்க முடியாமல் இருந்த தன்மையை உணர்த்தும் முகமாகத்தான் அண்ணாமலை என்ற பெயர் வந்தது. அண்ணா அமுதே, அதை போன்று எளிதில் நெருங்க முடியாத அமுதமாக இருப்பவன் நீ. உன்னை நான் இன்று நெருங்குகின்றேன் என்றால் அதற்கு நீ எனக்கு அருள் புரிந்து எனது தன்மையை உயர்த்தியது தான் காரணமே தவிர, உன் அருள்தான் காரணமே தவிர எனது தகுதி எந்த விதத்திலும் காரணமில்லை என்பதை இங்கே உணர்த்துகின்றார். நாம் அனைவரும் இதே நிலையில்தான் இருக்கின்றோம். அவன் அருளாலே அவன்தாள் பணிந்து என்பதைப் போல அவனை பணிவதற்கு அவனது அருள் வேண்டும். அவ்வாறு முழு மனதுடன் நாம் அவனை பணிந்து வணங்கத் தொடங்கினால் அவன் நமது தகுதியை உயர்த்தி தன்னிடம் நம்மை அழைத்து கொள்கின்றான் என்பதுதான் இந்த மணிவாசகரின் அனுபவத்தின் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகின்றது. தகவே என உனக்கு ஆட்கொண்ட தன்மைய புன்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்து அண்ணா அமுதே, இவ்வாறு நீ அருள் புரிந்ததெல்லாம் பெரிய நாடகமப்பா என்று கூறுகின்றார். நகவே தகும் எம்பிரான், நகைப்பிற்கு உரியதாக உனது நாடகம் உள்ளது, நகைப்பிற்கு உரியதாக உனது நாடகம் உள்ளது. நீ எவ்வாறே மாற்றி அருளிவிட்டாய். சிறிதும் எதிர்பாராத நிலையில் நான் இருந்தேன். இத்தகைய அருளை உன்னிடம் எதிர்பார்ப்பதற்கு தகுதி ஏதும் மற்றவனாக நான் இருந்தேன். முதலில் எனது தகுதியை உயர்த்தினாய். தகுதியை உயர்த்திய பின்னர் விண்ணோரும் என்னை பணியுமாறு நீ என்னை மாற்றினாய். இது நீ செய்த பெரிய நாடகம் என்று குறிப்பிடுகின்றார். நாடகம் என்று இங்கே குறிப்பிடுவதன் கருத்தினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாடகத்தில் ராமனாக கண்ணனாக பலரும் வேடம் தரித்து வருவதை நாம் காண்கின்றோம். அவர்களது இயல்பான நடிப்பின் காரணமாக அந்த வேடத்துடன் அவர்கள் இருக்கும் வரையில் அவர்களை ராமனாகவே கருதி நாம் போற்றுகின்றோம், கண்ணனாகவே கருதி அவர்களை வணங்குகின்றோம். அந்த வேடம் கலைக்கப்பட்டவுடன் தான் அவர்கள் ராமன் அல்ல கண்ணன் அல்ல என்பதை நான் புரிந்து கொள்கின்றோம். அதை போன்று உனது அருளாகிய வேடத்தை நான் தரித்து கொண்டு அதன் மூலமாக நான் மிகவும் உயர்ந்தவனாக என்னை காட்டிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் உண்மையில் நீதான் உண்மையான மெய்ப்பொருள். நான் இன்று ஏற்றிருப்பது உனது அருளால் கிடைத்த வேடம். இது பொய். இது நிலையாக நிற்க வேண்டுமானால் அதற்கும் உனது அருள்தான் வேண்டும் என்று உண்மையான மெய்ப்பொருளின் தன்மையை உணர்த்தி அந்த மெய்ப்பொருளால் நாம் அடைய இருக்கும் ஆனந்தத்தையும் இந்த பாடலில் மிகவும் அழகாக மணிவாசகர் உணர்த்துகின்றார். இவ்வாறு உண்மையான மெய்ப்பொருளை பணிந்து வணங்குவதால் தான் அடைந்த மாற்றங்களை எல்லாம் குறிப்பிட்டு விண்ணோரை பணித்து அண்ணா அமுதே என்று சொல்லும் வண்ணம் நம்மையும் அந்த உயர்நிலைக்கு பெருமான் உயர்த்துவான். நாம் அவர்பால் உண்மையான அன்பு கொண்டு அவரை பணிந்து வணங்கினால் என்ற செய்தியை இங்கே மணிவாசக அடிகளார் குறிப்பிட்டு இந்த பதிகத்தின் பாடலை முடிக்கின்றார். திருச்சதகம் எனப்படும் இந்த பதிகத்தின் பாடல்கள் அந்தாதி முறையில் அமைந்தவை. மெய்தான் அரும்பி என்று தொடங்கும் இந்த பதிகத்தின் 100 பாடல்களும் திருச்சதகத்தின் கடைப்பாடலில் நாம் சிந்திக்கும் பொழுது அந்தாதி வகையில் அமைந்திருப்பதை பார்க்கலாம். கடைப்பாடலை மட்டும் ஒரு நிமிஷம் நாம் பார்க்கலாம். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே என்று தொடங்கும் இந்த கடைப்பாடல் போற்றி நின் மெய்யர் மெய்யனே என்று முடிகின்றது. உண்மையான மெய்ப்பொருளாக விளங்கும் பெருமான் உண்மையான அடியார்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கும் உண்மையான மெய்ப்பொருளாக இருப்பான் என்று இந்த திருச்சதகம் பதிகத்தின் கடைப்பாடலில் 100வது பாடலில் மணிவாசக அடிகளார் முடிக்கின்றார். இந்த முதல் பதிகத்தில் உண்மையான மெய்ப்பொருளாக இருப்பவன் அவன். நாம் அனைவரும் அவனது கருணையினால் நாடகம் ஆடுவதைப் போன்று இந்த உலகில் நடமாடிக்கொண்டிருக்கின்றோம் என்று முடிக்கின்றார்.
அடுத்து வரும் தலைப்பின் 10 பாடல்களின் தலைப்பு அறிவுறுத்தல் என்பதாகும். உண்மையான மெய்ப்பொருள் அவன்தான் என்பதை புரிந்து கொண்ட நாம் நமது மனதிற்கு அறிவுறுத்த வேண்டும் அந்த உண்மையான மெய்ப்பொருளின் தன்மையை என்று குறிப்பிடும் 10 பாடல்களையும் நாடகத்தால் உன் அடியார் என்று தொடங்குகின்றார். நாடகமே என்று இந்த முதல் 10 பாடல்களின் தொகுப்பு மெய்யுணர்தல் எனப்படும் தலைப்பின் கீழ் வரும் பாடல்களின் தொகுப்பு முடிகின்றது. நாடகத்தால் உன் அடியார் என்று அடுத்து வரும் அறிவுறுத்தல் என்ற பதிகத்தின் முதல் பாடல் தொடங்குகின்றது. இவ்வாறு அந்தாதி வகையில் நாம் அனைவரும் எளிதில் மனனம் செய்து கொண்டு இறைவனை புகழ்ந்து பாடும் வண்ணம் இயற்றப்பட்டுள்ள இந்த திருப்பாடல்களை இறைவனின் திருவருளையே துணையாக கொண்டு நாம் அடுத்து வரும் பதிவுகளிலும் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன். திருச்சிற்றம்பலம்.